ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மல் சார்ஜ் அப்படின்னா இட் இஸ் இமேஜினரி சார்ஜ். இப்போ ஒரு CO2ன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லூயிஸ் ஸ்டார் ஸ்ட்ரக்சர் எழுதும் போது மேலே மைனஸ் ப்ளஸ் அப்படின்லாம் போடுவோம். ஸோ அது எப்படி வந்துச்சுனே தெரியாமல் சில பேர் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இது இங்கே போகும்போது ப்ளஸ் அப்படின்னா படிச்சிருப்போம். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் அ ஃபார்மல் சார்ஜ். தேர் இஸ் அ செர்டைன் ஃபார்முலா டு கால்குலேட் தட் ஃபார்மல் சார்ஜ். ஓகேவா? இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா NV minus NL plus NB by 2. What's the formula? NV minus NL plus NB by 2, or else we can write as NV minus NL minus NB by 2. It's also correct. Okay, இந்த மைனஸ் கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். Or else you can write this like this also. Okay, so இப்போ NV அப்படின்னானது நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம் ஆர் எனி ஆட்டம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ஆட்டம், சென்ட்ரல் ஆட்டம்னு சொல்ல முடியாது, ஆர் எனி ஆட்டம். ஓகேவா? த நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான், நம்ம எந்த ஆட்டம்க்கு ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோமோ அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான். அடுத்து NL அப்படின்னா நம்பர் ஆஃப் LP அப்படின்னா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மோனியாக்கு மேலே இப்படி 2 டாட் இருக்கா. ஸோ அப்போ ஒரு லோன் பேர்னு 1 எழுதக்கூடாது. அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அப்போ ஒரு லோன் பேர் அப்படின்னா 2 எலக்ட்ரான். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த லோன் பேர், அந்த லோன் பேரில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அதை எழுதணும். தட் இஸ் NL. ஸோ NB அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் பாண்ட் பேர். ஒரு பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு பாண்ட் ரெப்ரசன்ஸ் 2 எலக்ட்ரான். அப்போ அங்கே எத்தனை பாண்ட் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். தட் இஸ் பாண்ட் பேர். ஓகேவா? Okay, to get the clear idea about the formal charge, we can do some examples. So first example என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா CO2. Okay, first நம்ம formal charge கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we must know how to draw the Lewis dot structure. So Lewis dot structure எப்படி வரையணும்? ஃபஸ்ட்டு லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கார்பன் நடுவில் போட்டு 2 சைடு ஆக்சிஜன் போட்டுருவோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்னது? ட்ரா த சிங்கிள் பாண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் கால்குலேட் தி வேலன்ஸ் எலக்ட்ரான். கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 4 ப்ளஸ் ஆக்சிஜன் எத்தனை? 2 இன்ட்டு ஆக்சிஜன் வந்து என்னது? 6. ஸோ 2 ஆக்சிஜனால 2 இன்ட்டு 6 இஸ் ஈக்குவல் டு 4 + 12 இஸ் ஈக்குவல் டு 16 எலக்ட்ரான். ஓகேவா? டோட்டல் எலக்ட்ரான் எத்தனை அப்படின்னா 16. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் பாண்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? we have to octet அந்த சரௌண்டிங் ஆட்டம்ஸை என்ன செய்யணும் அப்படின்னா ஆக்டடாக மாற்றணும். ஸோ அதனால் இங்கே ஆல்ரெடி 2 எலக்ட்ரான் இருக்குது. இன்னும் 6 எலக்ட்ரான் வந்துச்சுன்னா 8 எலக்ட்ரான் ஆயிரும். ஸோ அந்த 6 எலக்ட்ரான் எப்படி செய்கிறேன்? 2 4 6. ஸோ இப்போ என்ன பாருங்கள், 2 4 6 8 எலக்ட்ரான் வந்துருச்சா? ஸோ ஆக்டட் இங்கே ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே ஆக்டட் ஆக்குங்க. 1 2 3 4 5 6, இங்கே 2 இருக்குது, 7 8. ஓகே, இப்போ ஆக்சிஜன் சுற்றி ஆக்டட் மாறிடுச்சு. இப்போ கார்பனுக்கு ஆக்டட் வரணும். அப்போ என்ன செய்யணும்? இன்னும் நம்மளுக்கு இப்போ 16 எலக்ட்ரான் தான் மொத்தம். இங்கே 8 எலக்ட்ரான், இங்கே 8 எலக்ட்ரான், 16 எலக்ட்ரான் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் நம்மளுக்கு ரிமைனிங் எலக்ட்ரான் இல்லை. அப்போ இதிலேயே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த 2 எலக்ட்ரானை தூக்கிட்டு இங்கே ஒரு பாண்டாக எழுதுங்க. இங்கே 2 எலக்ட்ரானை தூக்கிட்டு இங்கே பாண்ட் எழுதுங்க. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ. ஸோ அப்போ எப்படி வரும்? C டபுள் பாண்ட் O 2 லோன் பேரும், இங்கே C டபுள் பாண்ட் O இங்கே 2 லோன் பேரும். கரெக்டாக? ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் வரைஞ்சாச்சு. இப்போ ஃபார்மல் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்க ஃபார்மானது ஃபார்மல் சார்ஜ் FCன்னு எழுதுகிறேன். இஸ் ஈக்குவல் டு NV மைனஸ் NL ப்ளஸ் NB பை 2. கரெக்டாக? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் கண்டுபிடிக்கலாம். ஸோ கார்பனுக்கு ஃபஸ்ட்டு ஃபார் கார்பன். ஓகே, ஸோ ஃபார்மல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஓகே, இப்போ கார்பன் கண்டுபிடிக்கிறனால கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான், கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 4ன்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த 4 இங்கே போடுங்க. மைனஸ் லோன் பேர், நம்பர் ஆஃப் லோன் பேர். கார்பனை சுற்றி ஏதாவது இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், கார்பனை சுற்றி ஏதாவது லோன் பேர் இருக்கா? புள்ளி வச்சு எலக்ட்ரான் எதாவது இருக்கா? எதுவுமே இல்லை, லோன் பேரே இல்லை. ஸோ 0 ப்ளஸ் பாண்ட் பேர். கார்பனை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குது? 1 2 3 4 இருக்குது. 4 பாண்ட் பேர் இருக்குது. அப்போ 4னா ஒரு பாண்ட் பேர் 2 எலக்ட்ரான். அப்போ இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2, அப்போ டோட்டல் 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ 8/2 இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 0. 8/2 என்ன வரும்? 4. ஸோ அப்போ 0 + 4. ஸோ 4 minus 4 is equal to 0. So the formal charge on the carbon is 0. Okay, let me do for oxygen also. ஸோ இங்கே ஆக்சிஜன் 2 இருக்குது. ஸோ 2க்கும் தனித்தனியாக தான் ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும். பட் இங்கே நல்லா கவனிங்க, இங்கேயும் டபுள் பாண்ட் தான் இருக்குது, இங்கேயும் டபுள் பாண்ட் தான் இருக்குது, இங்கேயும் 2 லோன் பேர் தான் இருக்குது, இங்கேயும் 2 லோன் பேர் தான் இருக்குது. ஸோ அப்போ 2 சைடுமே ஆக்சிஜனுக்கு சேம் தான் இருக்கும் ஃபார்மல் சார்ஜ். ஸோ அதனால் நான் இங்கே 1 கண்டுபிடிக்கிறேன். வேற இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2க்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இங்கே 2மே ஒரே மாதிரி ஆக்சிஜன் 2 சைடு இருக்கிறனால நான் ஒரு வாட்டி கண்டுபிடிக்கிறேன். மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் 2னா 2மே கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நவ் ஃபார்மல் சார்ஜ் ஃபார் ஆக்சிஜன். ஓகே, ஃபார்மல் சார்ஜ் ஃபார்முலா இஸ் NV minus NL plus NB by 2. ஓகே,
ஸோ இப்போ ஆக்சிஜன் கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை சொன்னோம்? 6. ஸோ அப்போ 6 மைனஸ் லோன் பேர் எத்தனை இருக்குது? ஏதோ ஒரு ஆக்சிஜன், இதை பாருங்கள், 1 2 3 4 எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ லோன் பேர் வந்து என்னது 4 மைனஸ் பாண்ட் பேர் 1 2 2 பாண்டுனா இங்கே 2 எலக்ட்ரான் இங்கே 2 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 4/2 இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 4 மைனஸ் சாரி இங்கே ப்ளஸ், ஓகேவா? ஸோ 4 ப்ளஸ் 4/2 என்ன வரும்? 2 இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 4 ப்ளஸ் 2 6 6 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே 0. ஸோ அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் 0. இப்போது ஃபார்மல் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சா, ஸோ லெட் மீ டு another எக்ஸாம்பிள். வி டேக் வாட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டரோட லூயிஸ் ஸ்டார்ட் ஸ்ட்ரக்சர் வரையணும், கரெக்டாக? ஸோ அப்போ ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு டெர்மினல் பொசிஷனில் தான் இருக்கும் ரூல். ஸோ நான் லூயிஸ் ஸ்டார்ட் ஸ்ட்ரக்சர் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை பாருங்கள். அதுக்குள்ளே லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்படி போடும், ஓகேவா? நெக்ஸ்ட் வி ஹேவ் டு கால்குலேட் தி வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 தான். ஸோ அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்கனால 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 1. ஸோ 1 × ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. So 2 1 is 2, 1 6 is 6, 2 plus 6 is equal to 8 electrons. Totally we get 8 electrons. So first we must draw single bonds. So single bond வரைஞ்சோடனே நல்லா பாருங்கள், ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் இருந்தால் அது ஆக்டடாக முடிஞ்சிடும், டுப்ளட்டாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் ஆக்டட் முடிஞ்சிருச்சு, இங்கே ஒரு பாண்ட் 2 எலக்ட்ரான், இங்கேயும் ஆக்டட் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான் யூஸ் பண்ணியிருக்கோம். 8ல் 4 எலக்ட்ரான் யூஸ் பண்ணிட்டோம், இன்னும் 4 எலக்ட்ரான் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ அந்த நான் 4 எலக்ட்ரானை இப்படி வைக்கிறேன். ஸோ இப்போ 8 எலக்ட்ரான் யூஸ் பண்ணிட்டோம், இங்கேயும் ஆக்டட் வந்துருச்சு, இங்கேயும் ஆக்டட் வந்துருச்சு. இப்போ ஆக்சிஜனுக்கு ஆக்டட் வந்துருச்சான்னு பாருங்கள். ஆக்சிஜனை சுற்றி இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான் ஆயிடுச்சா? இங்கே 5 6 7 8. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஆக்டட் எல்லாமே ஆக்டட் ஆயிடுச்சு. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ஃபார்மல் சார்ஜ். ஓகே, த ஃபார்மல் சார்ஜ் ஃபஸ்ட் வி ஃபைண்ட் ஃபார் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கேயும் சிங்கிள் பாண்ட் தான், இங்கேயும் சிங்கிள் பாண்ட், அதனால் ஒன்று கண்டுபிடிச்சா போதும். 2 சைடுமே சேமாக ஆட்டம் இருக்குது, சேம் பாண்ட் கனெக்டிவிட்டி இருந்தால் ஒரு வாட்டி கண்டுபிடிச்சா போதும். வேறு இங்கே சிங்கிள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட், இல்லை இங்கே ட்ரிபிள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட், அது மாதிரி பாண்ட் வேரியாச்சு, ஒரே ஆட்டமாக இருந்தாலும் பாண்ட் வேரியாச்சுன்னா மட்டும் நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிங்க. அதே இது நம்மளுக்கு இங்கே ரெண்டுமே என்ன, நம்மளுக்கு சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது, ரெண்டுமே சேம் ஆட்டம், அதனால் நான் ஒரு வாட்டி கண்டுபிடிக்கிறேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள், இங்கே 2 சைடுமே ஆக்சிஜன், 2 சைடுமே டபுள் பாண்ட், அதனால் நான் ஒரு வாட்டி கண்டுபிடிச்சேன். இதுவே இங்கே ட்ரிபிள் பாண்டும் இங்கே சிங்கிள் பாண்டு இருந்தால் 2 வாட்டி தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ பாண்டை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது மாறும், ஓகேவா? Okay, so now we find the formal charge for hydrogen. Formal charge for hydrogen. So the formula for formal charge, Fc is equal to Nv minus Nl plus Nb/2. This is the formula. Valence electron for hydrogen is only 1 electron. So 1 minus லோன் பேர், இதை சுற்றி ஏதாவது டாட்டட் எலக்ட்ரான் இருக்கா? இல்லை. ஸோ 0. பாண்ட் பாருங்கள், ஒரே பாண்டு தான் இருக்குது, அப்போ ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான். ஸோ 2/2. ஓகே, ஸோ 1 மைனஸ் 0, 2/2 வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும்? 1 வந்துடும். ஸோ 0 + 1 1. ஸோ 1 - 1, the charge on this hydrogen is 0. So now we can do for oxygen. ஸோ அதே தான் ஃபார்முலா, Nv minus Nl plus Nb/2. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்மல் சார்ஜ் பாருங்கள், என்ன வரும்? வேலன்ஸ் எலக்ட்ரான், ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 மைனஸ் ஆக்சிஜனை சுற்றி எத்தனை லோன் பேர் இருக்குது? 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 4 ப்ளஸ் பாண்ட், எத்தனை பாண்ட் இருக்குது? ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், 2 பாண்ட் இருக்குது, இந்த பாண்டு இந்த பாண்ட், 2 பாண்ட் இருக்குது. ஸோ 2 பாண்டுனா 4 எலக்ட்ரான், கரெக்டாக? ஸோ 4/2 is equal to 6 minus 4 plus 4/2 என்ன ஆயிரும்? 2 is equal to 6 minus 6 equal to 0. So the charge on the oxygen is also 0. I hope you got a clear idea about formal charge. So to test yourself, you can find the formal charge for these 2 molecules, NH3 and CH4. இந்த 2 மாலிகுலுக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு 2 கொஸ்டின். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர்ஸ் will be uploaded in the next video. Thanks for watching. Share this to your friends. Thank you.